ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிங்கோ ஃப்ரெஷ். இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பசி அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு என்னென்ன சென்டென்சஸ்லாம் நம்மளால் மேக் பண்ண முடியும், அதை நம்ம டே டு டே கான்வர்சேஷன்ஸில் இன்கார்பரேட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, நான் பசியோடு இருக்கேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஹங்க்ரி. ஐ ஆம் ஹங்க்ரி. நான் பசியோடு இருந்தேன். ஐ வாஸ் ஹங்க்ரி. ஐ வாஸ் ஹங்க்ரி. இப்போ பாருங்கள், ஐ ஆம் ஹங்க்ரி, இது 3 வேர்ட். ஐ ஆம்ன்றது ஒரே வேர்ட் கிடையாது. ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது ஐ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆம் இல்லை ஐ இஸ் இல்லை ஆர், இப்படி தான் நம்ம பி பற்றி ஒரு ஸ்டேட்டு, பசி அப்படின்ற நிலைமையில் ஒரு கண்டிஷனில் நான் இருக்கேன் அப்படின்ற சொல்ல வரும்போது ஐ ஆம் ஹங்க்ரி. நான் பசியோடு இருந்தேன். ஐ வாஸ் ஹங்க்ரி. நான் பசியோடு இருப்பேன் ஃப்யூச்சரில். ஐ வில் பி ஹங்க்ரி. ஐ வில் பி ஹங்க்ரி. இங்கே ஐ வில் ஹங்க்ரின்னு சொன்னால் அது தப்பு. வில் எப்போவுமே தனியாக வராது, அது ஒரு ஆக்ஸிலரி வேர்ப். அதனால் அது பக்கத்தில் எய்தர் ஒரு ஆக்ஷன் வேர்டு வரணும், இல்லைன்னா உங்களுக்கு பீன்ற வேர்டு வந்துடணும். ஐ வில் பி ஹங்க்ரி. அதே நீ பசியோடு இருக்க, அதை எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ஹங்க்ரி. நீ பசியோடு இருந்த. யூ வேர் ஹங்க்ரி. யூ வேர் ஹங்க்ரி. ஃப்யூச்சரில் யூ வில் பி ஹங்க்ரி. யூ வில் பி ஹங்க்ரி. நீ பசியோடு இருப்ப அப்படின்றத யூ வில் பி ஹங்க்ரி அப்படின்னு நம்ம சொல்லணும். இதே தேர்ட் பர்சன் சிங்குலர், அவன் அவள் அது அப்படி சொல்லும்போது she is hungry. she is hungry. அதே அவள் பசியோடு இருந்தா, அவள் பசியோடு இருக்கான்றத she is hungry அப்படின்னு சொல்லுவோம். அவள் பசியோடு இருந்தா அப்படின்றத she was hungry. she was hungry அப்படி சொல்லுவோம். பசியோடு இருப்பா அப்படின்னா she will be hungry. ஃப்யூச்சரில் she will be hungry. இதே தான் he யூஸ் பண்ணாலும் he is hungry, he was hungry, he will be hungry. இது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வரும்போது we are hungry, we were hungry, we will be hungry. தேர்ட் பர்சன் ப்ளூரல் வரும்போது they are hungry, they will be hungry. ஃப்யூச்சரில் வரும்போது they will be hungry, பாஸ்டில் வரும்போது they were hungry. இப்படி தான் நம்ம இந்த ஃபீலிங்ஸை பற்றின சென்டென்சஸ்லாம் நம்ம மேக் பண்ணோம். சரி, இப்போ இதே அவன் பசியோட இருப்பான் பாஸ்டில் சொல்லும்போது he would be hungry. he would be hungry. இதை பாஸ்டில், அதாவது முன்னாடிலாம் அவன் பசியோடு இருப்பான் அப்படின்றத he would be hungry அப்படி சொல்லுவான். இப்போ நான் பசியோடு இருப்பேன். I would be hungry. நான் பசியோடு இருப்பேன், அப்போ யாருமே எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்டெக்ஸ்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது I would be hungry. சரி, நான் பசியோடு இருந்திருப்பேன். ஐ would have been hungry. நான் பசியோடு இருந்திருப்பேன்றத ஐ would have been hungry. நான் இப்போ பசியோடு இருக்கணும். ஐ should be hungry. ஐ should be hungry. நான் பசியோடு இருந்திருக்கணும், அதை எப்படி சொல்லலாம்? ஐ should have been hungry. ஐ should have been hungry. ஸோ இதே தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது இப்போ அவள் பசியோட இருப்பா அப்படின்றத she would be hungry. அவள் பசியோடு இருந்திருப்பா அப்படின்ற போது she would have been hungry. இப்போ அவள் பசியோடு இருக்கணும். she should be hungry. அதே இவ பசியோடு இருந்திருக்கணும். she should have been hungry. இது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வரும்போது we would be hungry, we would have been hungry, we should have been hungry, இந்த மாதிரி சொல்லலாம். சரி, இப்போது செகண்ட் பர்சனுக்கும் அதே தான். யூ would be hungry, you would have been hungry, you should have been hungry. you would be hungryனா நீ பசியோடு இருப்ப. நீ பசியோடு இருந்திருப்ப அப்படின்னா you would have been hungry. நீ பசியோடு இருந்திருக்கணும் அப்படின்னா you should have been hungry. நீ பசியோடு இருக்கணும் அப்படின்னா you should be hungry. சரி, இப்போது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலுக்கும் இது தான், தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கும் இதே தான். இப்போது நான் காலையிலேருந்து பசியோடு இருக்கேன், இதை எப்படி சொல்லலாம்? I have been hungry since morning. I have been hungry
சின்ஸ் மார்னிங். இல்லை மத்தியானத்துலேருந்து பசியோடு இருக்கேன்னா ஐ ஹாவ் பீன் ஹங்க்ரி சின்ஸ் ஆஃப்டர்நூன். சரி, அவன் பசியோடு இருக்கான். ஹீ ஹாஸ் பீன் ஹங்க்ரி சின்ஸ் மார்னிங். காலையிலேருந்து அவன் பசியோடு இருக்கான்னா ஹீ ஹாஸ் பீன் ஹங்க்ரி சின்ஸ் மார்னிங். அதே மாதிரி அவங்க வந்து பசியோடு இருக்காங்க. தே ஹாவ் பீன் ஹங்க்ரி சின்ஸ் மார்னிங். தே ஹாவ் பீன் ஹங்க்ரி சின்ஸ் மார்னிங். சரி, இப்போது நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஹியர். நான் இங்கே இருந்தேன் அப்படின்ற எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் ஹியர். நான் இங்கே இருப்பேன் அப்படின்ற எப்படி சொல்லலாம்? ஐ வில் பி ஹியர். இது வந்து செகண்ட் பர்சன் வரும்போது யூ ஆர் ஹியர், நீ இங்கே இருக்க. யூ வேர் ஹியர், நீங்கள் இருந்த. நீங்கள் இருப்ப அப்படின்றது யூ வில் பி ஹியர். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வரும்போது வி ஆர் ஹியர், வி வேர் ஹியர். நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னா வி ஆர் ஹியர். நாங்கள் இங்கே இருந்தோம் அப்படின்றத வி வேர் ஹியர். நாங்கள் இங்கே இருப்போம் அப்படின்றது வி வில் பி ஹியர். வி வில் பி ஹியர். இதே தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது ஹீ இஸ் ஹியர் அப்படின்னா இங்கே இருக்கான். இது இங்கே இருந்தான் அப்படின்ற எப்படி சொல்லலாம்? ஹி வாஸ் ஹியர். ஹி வாஸ் ஹியர். இங்கே இருப்பான் அப்படின்னா ஹி வில் பி ஹியர். ஸோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கும் இட் இஸ் ஹியர், இட் வாஸ் ஹியர், இட் வில் பி ஹியர். சரி, இப்போ நான் இங்கே இருக்கணும். ஐ ஷுட் பி ஹியர். ஐ ஷுட் பி ஹியர். நான் இங்கே இருந்திருக்கணும். அது எப்படி சொல்லலாம்? ஐ ஷுட் ஹவ் பீன் ஹியர். ஐ ஷுட் ஹவ் பீன் ஹியர். நான் இங்கே இருப்பேன். ஐ வுட் பி ஹியர். நான் இங்கே இருந்திருப்பேன். ஐ வுட் ஹவ் பீன் ஹியர். தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது he would be here, he would have been here. அவன் இங்கே இருப்பான், அவன் இங்கே இருந்திருப்பான் அப்படின்றத he would be here அப்படின்னா அவன் இங்கே இருப்பான், அவன் இங்கே இருந்திருப்பான்றத he would have been here அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது அவன் இங்கே இருக்கணும். he should be here, he should be here. அவன் இங்கே இருந்திருக்கணும் அப்படின்னா he should have been here அப்படின்னு சொல்லலாம். அவன் வந்து கட்டாயமாக இங்கே இருக்கணும், ஒரு ஆர்டர் இல்லை ஏதோ ஒரு கம்பல்ஷன் அப்படின்னும் போது he must be here, அவன் இங்கே இருந்தே ஆகணும். இதே வந்து அவன் இங்கே இருந்திருக்கணும் அப்படின்றத he must have been here, he must have been here. இப்படி தான் இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணணும். ஃப்ரேம் பண்ண கருவம் நம்மளோட டே டு டே கான்வர்சேஷன்ஸில் யூஸ் பண்ணணும். சரி, இந்த ஒரு பர்டிகுலர் செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். தெர் இஸ் நோ செகண்ட் தாட் அபவுட் இட். ஐ கம்ப்ளீட்லி பிலீவ் இன் திஸ். இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா டெய்லி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். உடனே நீங்கள் பார்த்து அந்த வேர்ட்ஸ் அந்த சென்டென்சஸ்லாம் உங்களோட கான்வர்சேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. யாருக்கெல்லாம் இது வந்து பெனிஃபிஷியலாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் நெக்ஸ்ட் அப்படின்றத. Until then, it's bye from Sivanesan.